என்ன படிப்பினை எடுத்துக்கிட்டு அடுத்த தேர்தலை சந்திக்க? எங்களுக்கு ஒரே படிப்பினை தான். நாங்கள் அமைப்பை விரிவாக்குவது, அமைப்பை கடுமையான உழைப்பு, கடுமையான வலிமையான அமைப்பு, கடுமையான உழைப்பு, எளிதான வெற்றி, இதான் எங்கள் கோட்பாடு. இதில் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இப்போ அமைப்பை வலிமையாக்கணும். அமைப்பு வலிமையாகாத போது எவ்வளவு கடுமையான உழைப்பு இருந்தும் பயன் இல்லை. அதனால் படையை பெருக்க தடையை நொறுக்கு தான். அந்த கோட்பாட்டில் இப்போ அமைப்பை விரிவாக்கம் செய்து வலிமையான கட்டமைப்பு உருவாக்குற பணி தான் நடந்து கொண்டிருக்கு. எங்களுக்கு தெரியுது, அது இருந்ததுன்னா அது 2 மடங்கு கூடுதலான வாக்கை இன்னும் பெற முடியும் எங்களால். அதை நோக்கி போவோம். அப்போ 26ல் மிகப்பெரிய மாறுதலை இந்த மண்ணில் நாங்கள் நிகழ்த்துவோம். அந்த நம்பிக்கையோடு தான் போயிட்டு இருக்கோம். கடந்த தேர்தலில் பாஜக வாங்கின வாக்கும் நாம் தமிழர் வாங்கின வாக்கும் இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்கு இல்லையா? அந்த கணிப்பை நீங்க ஏற்றுக்கிறீங்களா? இது ஒரு கேவலமான பார்வை. அது இந்த திராவிட சிந்தனையாளர்கள், அது குறிப்பாக இவங்க தான் அப்படி யோசிப்பாங்க. 15 கட்சியோட கூட்டணி வச்சு நீங்கள் வாங்குற வாக்கு திமுக வாக்குங்கிறீங்க. தனிச்சு நின்று நாங்கள் வாங்கின வாக்கு அதிமுக வாக்கு, பாஜக வாக்குங்கிறீங்க. அவங்கெல்லாம் வாக்கு செலுத்தியிருந்தா நான் வென்றிருக்க மாட்டேன்னா? இப்போ 700 வாக்கு தான் போன தடவை நோட்டாவுக்கு இருந்தது. இப்போ 6000 ஆனது காரணம் என்ன? 42 சுயேட்சை 12,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் போட்டது யாரு? பாஜக எனக்கு ஏன் ஓட்டு போடணும்? போன தடவை பாஜக நிக்கல, எனக்கு தான் போட்டுச்ச. விக்கிரவாண்டியில் பாஜக நிக்கல, எனக்கு தான் போட்டுச்சா. அதிமுக நிக்கல, அது எனக்கு தான் போட்டுச்சா. என்கிட்ட பேசிட்டு கூடாது. அந்த கட்சிகள் நான் வளரணும்னு விரும்புவாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க எல்லாம் எப்படி எவ்வளவு தூரம் நேர்மையான ஊடகம்னு முதல்ல யோசிச்சு சொல்லுங்க. எப்படி விரும்புவாங்க? எப்படி விரும்புவாங்க? இந்த கட்சிகள் எல்லாம் எதிர்த்து தான் நான் தனியாவே நிக்கிறேன். அப்புறம் அவங்க வாக்கு எனக்கு வந்திருக்கும்னா அது எப்படி? பாஜக நான் வீரன், எனக்கு படையில அந்த வேலை, சண்டைக்கு நான் தனியாக தான் போவேன். மச்சான் என்னை அடிக்க வர்றான், 4 பேர் வாங்கன்னு கூட்டிட்டு போக நாய் நரி கிடையாது. நான் புலி, நான் தனியாக வேட்டையாடுவேன். தொடக்கத்திலிருந்து சொல்றேன், நான் தனிச்சு தான் நிற்பேன்னு. கோழைக்கு தான் கூட்டத்தோட நிற்கணும். கூட்டத்தோடு நிற்கிறவனுக்கு வீரமும் துணிவும் தேவையில்லை. தனிச்சு நிற்கிறவனுக்கு தான் வீரமும் துணிவும் தேவை. என் கோட்பாடு தனிச்சு தான் நிற்கும். ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் நீங்க விரும்புறீங்களா? நீங்க விரும்புறீங்களா தம்பி? விரும்புறீங்களா? யாரோட சேர்ந்து ஒழிப்பீங்க? தூய ஆட்சியை கொடுக்கணும், ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறை நல்ல நிர்வாகத்தை கொடுக்கணும். உங்களால் மனச்சந்தட்டு சொட்டு சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு நிம்மதியாக அனுப்பிட்டு வீட்டில் நிம்மதியாக இருக்கிறீங்களா? உங்க மனைவி, உங்க அம்மா, உங்க தங்கச்சி இருக்க முடியுதா? சொல்லுங்க. வெளியிலிருந்து வர்றானா? படிப்பிக்கிற ஆசிரியரே பாலியல் தொல்லைக்கு ஆளாக்குறாங்க. மனநோயாளி, மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை பல பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சிருக்காங்க. சமூகம் எங்கே போயிட்டு இருக்குன்னு பாருங்க. தானியில் ஆட்டோவில் போக முடியல, ட்ரெயினில் போக முடியல, பேருந்தில் போக முடியல, பள்ளிக்கூடம் போக முடியல, பல்கலைக்கழக வளாகத்தில் படிக்க முடியல. எதுக்கு அந்த காவல்துறை அதிகாரி அலுவலகத்தை தீ வச்சு கொளுத்துனீங்க? யார் பேசுவா? 41 பேரை இடஒதுக்கீடு முறையை கடைப்பிடிக்காம பணி நியமனம் செஞ்சிட்டாங்க. பயிற்சிக்கு போன பிறகு அதுக்கப்புறம் தெரிய வழக்கு போட்ட பிறகு நீதிமன்றம் சொன்னவொன்னா அவசரமா அந்த 41 பேரை எடுத்துட்டு வேறவங்கள தேர்வு செஞ்சு அனுப்பியிருக்கு. இது ஒரு ஆண்டு தெரிய வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எங்கன்னு தேடி எடுத்து அந்த அம்மா மறுபடியும் வழக்கு கொண்டு போற அந்த கோப்புகள் வெளியில வரக்கூடாதுன்னு தீ வச்சு கொளுத்துனதான் நடந்தது. அதை ஏன் நீங்க எல்லாம் பேசல?